மத்தியமால உள்ள பீர்பல் கி சத்துராயி லெசனுடைய சாராங்ஸ் பார்க்கலாம். பீர்பல் கி சத்துராயி அப்படின்னா பீர்பலோடைய புத்திசாலித்தனம். एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे. ஒரு நாள் பாதுஷாவும் பீர்பலும் நடந்துகிட்டே தாலாப் குளத்து வரைக்கும் போயிட்டாங்க. பாதுஷா அப்படின்னா ராஜா. பாதுஷா அப்பனே ஹாத்து பயிர் தோனே பானியுமே உத்தரே. ராஜா தன்னுடைய கை கால் கழுவ தண்ணியில இறங்குறாரு. तो पानी बहुत ठंडा था. அப்ப தண்ணி ரொம்ப கூலிங்கா இருக்கு. बादशाह ने बीरबल से पूछा कि ராஜா பீர்பல்கிட்ட கேக்குறாரு, கோயி இஸ் பானி மே நகா சக்தா ஹை? யாராவது இந்த தண்ணியில குளிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பீர்பல் ने तुरंत कहा कि பீர்பல் இம்மிடியேட்டா துரந்துனா இம்மிடியேட்டா பதில் சொல்றாரு. பைசா மில்னே பர் ராத் பர் இஸ் பானி மே கடா பி ரக சக்தா ஹை. காசு கிடைச்சதுன்னா ராத்து பர் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா இந்த தண்ணியில நிக்க கூட முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாதுஷானே கஹாக்கி ராஜா சொல்றாரு, எஹ் அசம்பவ் ஹை, இது இம்பாசிபிள். அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள். और अगर कोई इसे कर दिखाए तो, ஒருவேளை யாராவது இதை இப்படி செஞ்சு காமிச்சாங்கன்னா, மை உசே 5000 रुपये इनाम में दूंगा, நான் உங்களுக்கு 5000 rupees பரிசா கொடுக்குறேன். दूसरे ही दिन बीरबल एक हट्टा कट्टा शरीर वाला लकड़हारे को देखा. दूसरे ही தின்னா மறுநாளே பீர்பல் ஹட்டா கட்டா ஷரீர்வாலா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்புடைய லக்கடுஹாரை அப்படின்னா விறகு வெட்டிய பார்க்குறாரு. அவர் உஸ்ஸே சாரி பாத்திங் சமஜாயி, அப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. லக்கடுஹாரைனே பாதுஷா கி ஷர்த்து ஸ்வீகார் கர்லி, விறகு வெட்டி பாதுஷாவுடைய கண்டிஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஷர்த் அப்படின்னா கண்டிஷன், ஸ்வீகார் கர்லின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஷாம் को 6 बजे तक लकड़हारे तालाब में गर्दन तक के पानी में गड़ा हो गया. ஈவினிங் 6 o'clock விறகு வெட்டி அந்த குளத்துல கழுத்தளவு தண்ணியில நின்றுக்கிட்டாரு. अकबर ने दूसरे दिन सवेरे तक लकड़हारे को पानी में गड़े रखने के लिए कहकर 2 नौकरों को रखवाली के लिए नियुक्त किया. ராஜா வந்து அந்த விறகு வெட்டிய குளத்துல கழுத்தளவு தண்ணியில நிக்க சொல்லிட்டு 2 வேலைக்காரவங்கள அவரை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நியுக்த கியான்னா அப்பாயின்மெண்ட் பண்றது. दूसरे दिन सवेरे देहाती बादशाह के पास आया. மறுநாள் மார்னிங் தேஹாத்தி பாதுஷா கிட்ட வராரு. உசே தேக்கர் பாதுஷா கோ தாஜுப் ஹுவா. தேஹாத்தியை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஆச்சரியமாகுது. தாஜுப் ஹுவா அப்படின்னா ஆச்சரியப்படுதல். देहाती ने कहा कि तालाब के किनारे 10 फुट दूरी पर के दीप को देखते हुए पानी में गड़ा रहा. தேஹாத்தி சொல்றாரு, தாலாப் கே கினாரே, குளத்துக்கு கரையில 10 அடி தூரத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அக்பர் நே கஹா கி, அக்பர் சொல்றாரு, உஸ் தீபக் கி கர்மி கே காரன், அந்த தீபத்தோடைய சூட்டுனால தான் தேஹாத்திக்கோ சர்தி மகசூஸ் நஹி ஹுயி, தேஹாத்திக்கு வந்து கூலிங்னஸ் வந்து ஃபீல் ஆகலை. இஸ் காரன் பாதுஷா நே இனாம் தேனா இன்கார் கருதியா, இதனால இந்த காரணத்தினால பாதுஷா வந்து பரிசு கொடுக்கறதுலேருந்து மறுத்துட்டாரு, பரிசு கொடுக்காம விட்டுட்டாரு. தேஹாத்தி பீர்பல் கே பாஸ் கயா, இப்போ தேஹாத்தி பீர்பல்கிட்ட போறாரு. பீர்பல் நே தேஹாத்தி சே கஹா கி, பீர்பல் தேஹாத்திட்ட சொல்றாரு, கல் ஷாம் தக்கு தும்கோ இனாம் தில்வா தூங்கா, நாளைக்கு ஈவினிங்குள்ள உனக்கு பரிசு வாங்கி தரேன். தில்வா தூங்கான்னா வாங்கி தரேன். दूसरे दिन बीरबल दरबार नहीं आया. மறுநாள் பீர்பல் கோர்ட்டுக்கு வரல. அக்பர் பீர்பல் கே கர் கயா, ஸோ அக்பரே பீர்பல் வீட்டுக்கு போறாரு. பீர்பல் चूल्हे से 5 फुट ऊंचे सीके पर की हांडी में चावल पका रहा था. பீர்பல் चूल्हे से அப்படின்னா அடுப்புல இருந்து 5 அடி தூரத்துல ஒரு பானையை கைத்துல கட்டி சமைச்சிட்டு இருக்கிறாரு. அக்பர் நே பீர்பல் சே பூச்சா கி, அக்பர் பீர்பல்கிட்ட கேட்குறாரு, चूल्हे का ताप 5 फुट दूरी की हांडी को कैसे गरम करेगा. அடுப்போடைய தாப்பு அப்படின்னா வெப்பம், அடுப்போடைய ஹீட் வந்து 5 அடி தூரத்துல உள்ள பானையை எப்படி சூடாக்கும். और चावल कैसे पकेगा,
சாதம் எப்படி வேகும் அப்படின்னு கேட்குறாரு. பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போலாக்கி. பீர்பல் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஜப்பு ஆப்கே பகீச்சே கே தீப் கி கர்மி. எப்ப உங்க தோட்டத்துல உள்ள தீபத்தோடைய ஹீட் வந்து 10 फुट तक की दर सर्दी को दूर करती है. 10 அடி தூரத்துல உள்ள கூலிங்னஸை வந்து விரட்டும்போது யஹ் சூலுகா இந்த அடுப்பு 5 ஃபுட் தக்கு அப்னே தாப்பு சே 5 அடி தூரத்துல தன்னுடைய ஹீட் மூலமா சாவல் நஹி பக்கா சக்கேகா அரிசியை வேக வைக்க முடியாதா? बादशाह ने बीरबल की समयोचित बुद्धि से प्रभावित हुए. उन्होंने देहाती को बुलाकर पुरस्कार दिया. பாதுஷா பீர்பலோடைய சமயோசித புத்தி அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அட்ராக்ட் ஆகிட்டு தேகாத்தியை கூப்பிட்டு புரஸ்கார் தியா பரிசு கொடுக்குறாரு. அவர் பீர்பல் கி கூப் தாரிஃப் கி பீர்பலை ரொம்ப பாராட்டுறாரு.